மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதியாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருகிறது. இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில செவ்வாய் புதன் சனி, அடுத்து சூரியன் சுக்கிரன். இதுதான் இந்த 14ஆம் தேதி மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார். இதுதான் இந்த 14ஆம் தேதி அந்த பராபவ வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த வருடத்துல வருட கிரகங்களான அந்த குரு பகவான், ராகு கேது, சனியினுடைய பெயர்ச்சி எந்த தன்மையில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் வைகாசி மாதம் 17ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற போறார். அந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அடுத்து ஐப்பசி மாதம், அதாவது ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அதிசாரம் பெற்று மீண்டும் அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அந்த அதிசார நிவர்த்தி எப்ப அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தை மாதம் 10ஆம் தேதி 25ஆம் தேதி ஜனவரி மாதம் குரு அதிசார நிவர்த்தி அடைந்து மீண்டும் கடகராசிக்கு உச்சம் பெற போறார். இதுதான் இந்த வருட கிரகங்களான அந்த குரு பகவானினுடைய அமைப்பு. இந்த பராபவ வருடத்துல மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கும், கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், மீண்டும் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பயிற்சியாகி போறார். அடுத்து இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது பகவானும் ராகு பகவான் கும்ப ராசியில இருக்கிறார். இந்த நிழல் கிரகங்களான இந்த சர்ப்ப கிரகங்களின் பயிற்சிகளாகப்பட்டது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் கடக ராசிக்கும், அடுத்து கும்ப ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். இதுதான் இப்போதைக்கு அந்த பராபவ வருடத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள். அடுத்து சனி பகவான் அந்த மீன ராசியிலேயே இருக்கிறார். அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் அந்த ஜூலை மாதம், அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாதம் அவர் அங்க வக்ரம் அடைகிறார் அந்த சனி பகவான். அப்போ அந்த வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு வக்ரத்தோடைய செயல்படுறாரு. மீண்டும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி, கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் 24ஆம் தேதியோட வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த சனி பகவானினுடைய தன்மைகள். இப்போ இந்த பராபவ வருடத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான மாற்றங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 7ஆம் இடமான அந்த கலத்திரஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு எப்போதுமே நிறைய பண விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அதே மாதிரி மாத வருமானம் சம்பாதிக்கிறதுல ஒரு முதன்மை நபர்களாக இருக்கக்கூடியவர்கள். பெரிய அளவுக்கு தொழில் மீது அந்த ஒரு நாட்டம் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்காது. நிறைய பேர் தொழில் பண்ணுனா கூட அந்த தொழில்ல நிரந்தர ஒரு வருமானத்தை ஈட்டணும், மாதம் மாதம் இவங்களுக்குன்னு ஒரு பேமெண்ட் வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். அதுதான் சொன்னேன், மாத வருமானத்தை ரொம்ப அதிகப்படியாக ஒரு விரும்பி செய்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு ஆகப்பட்டது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய திருமண தடைகளை முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பராபவ வருடம் உங்களுக்கு முழுமையான ஒரு வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்க போகுது. கடந்த வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திருமண வரன்கள் அமையும் போது நிறைய சட்ட சிக்கல்கள், எவ்வளவோ நீங்க முயற்சி செய்து எப்படியாவது இந்த வரனை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு பார்க்கும்போது அங்க யாராவது ஒருத்தர் வந்து அதற்குண்டான சில தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் இருந்திருக்கும். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே திருமண வரன்கள் விஷயத்துல ரொம்ப அதிகப்படியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகளும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய ரீட்டைல் ஷாப் வச்சிருப்பாங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். வச்சிருக்கக்கூடிய ஒரு தொழிலே பாத்தீங்கன்னா
கடைகளா வச்சு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர்கள். அந்த கடைகளுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கடையா வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு வெவ்வேறு இடத்துல வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியாக அந்த கடைகளை வைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு இந்த வருடம் அதிகப்படியான ஒரு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். ஆனா நீங்க அந்த கடையினுடைய வளர்ச்சிக்காக சில கடன்களும் வாங்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். கொஞ்சம் கடன் விஷயத்துல மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதுவும் நெருங்கிய நண்பர்களோட நெருங்கிய உறவினர்களோட கடன் வாங்காதீங்க. வாங்கினீங்க அப்படின்னா அவர்கள் கிட்ட இருந்து அந்த பணம் வரும்போது கண்டிப்பாக அதை திரும்ப செலுத்த முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு உங்களுடைய தொழில் போயிடும். ஏன்னா இவன் கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய அளவிற்கு அவன் வந்துட்டான் பாரு, அவனே ஒரு நல்ல தொழில் செய்ய ஆரம்பிச்சுட்டான் பாரு அப்படின்னு அவங்க அந்த ஒரு மனதுல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை, ஒரு நெருடலை வைத்து உங்களுக்கு பணம் தரும்போது அந்த பணம் மீண்டும் ஒரு செல்லா காசு ஆக முடியாத ஒரு சூழ்நிலையை தான். அதாவது அந்த பணம் வரும்போதே உங்க தொழில ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக வரும். அதனால அந்த நெருங்கிய நண்பர்களோட நெருங்கிய உறவினர்களோட வாங்காம உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சோர்சஸ்ல அந்த கடன் வாங்கும் போது மேக்சிமம் பேங்க்ல வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்க போகுது. இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த பராபவ வருடத்துல நிறைய முதலீடுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பயிற்சியாகி வருகிறார், உச்சம் பெற்று வருகிறார். 10, 11 இடங்கள்ல பயிற்சியாகி வர்றதுனால அங்க நிறைய முதலீடுகளை நோக்கி உங்களுடைய பயணம் இந்த பராபவ வருடத்துல இருக்கும். கோல்டுல முதலீடு பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டில முதலீடு பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது மினிமம் ஆஃப் கடன் அப்படின்றது கண்டிப்பாக வச்சுக்கோங்க. கடன் இல்லாம நான் எல்லாமே வாங்குறேன், ரெடியா வாங்குறேன், ரெடி கேஷா வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியவோ அந்த முதலீடோ வாங்குற உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுகள் கண்டிப்பாக வரும். அதனால விபத்துகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால மேக்சிமம் ஆஃப் கடன்ல போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த கடனையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான ஒரு வருடமாக இருக்க போது. உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால வேலை ரீதியான சில சுமைகள் கண்டிப்பாக இருக்கும். ஓய்வெடுக்காமல் வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். மூட்டு வலி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உருவாகுவதற்கும் உங்களுடைய ஸ்பைனல் கார்டுல சில பிரச்சனைகள் உருவாகுவதற்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அடுத்து நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக வருவதற்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. இந்த இடத்துல இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய அஷ்டமாதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே அந்த அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பயணிக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பார். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நோயும் கடனும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த பராபவ வருடம் இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்ட நிரந்தர ஒரு அமைப்புகள் கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் 2 வருடங்களாக 3 வருடங்களாக தற்காலிக சூழ்நிலையிலேயே இருந்திருக்கிறேன் அரசாங்க உத்தியோகத்துல, எனக்கு நிரந்தர ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பராபவ வருடத்துல உங்களுக்கு நிரந்தர வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு முழு சாதகமான ஒரு சூழ்நிலை. அடுத்து அரசாங்க தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்காக எழுதக்கூடியவர்கள், ரயில்வேலையோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த சில துறைகளிலேயோ நீங்க தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு வெற்றி வாய்ப்புகளும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க சுயமாக தொழில் அமைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்றது கண்டிப்பாக வரும். அந்த சுய தொழிலின் மூலமாக நீங்க நிறைய வருமானத்தை ஈட்டுவதற்கும் அங்கிருந்து நாங்க இந்தியால வந்து வேலை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் நீங்க வேற கண்ட்ரி கூட மாறிக்கலாம். இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சின்னதாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சுய ஜாதகத்துல உங்களுக்கு வேற ஏதாவது கெடுதலான திசாபுத்திகள் இருந்தது, கோச்சார நிலவரப்படி நல்லா இருந்தா கூட சுய ஜாதகத்துல உங்களுக்கு ஏதாவது திசாபுத்திகள் கெடுதலான பலன்களை கொடுக்குது அப்படின்ற பட்சத்துல அதை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்பி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஆன்லைன்ல தான் இந்த கன்சல்டேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.